அனிமல் ஃபிசியாலஜியில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் சொல்லி ஒரு 3 மண்டலங்களை பார்க்குறோம். செரிமான மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், சுவாச மண்டலம் அப்படின்னு. ஸோ இந்த 3மே வந்து ஹியூமன் ஃபிசியாலஜிக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஹியூமன் ஃபிசியாலஜிக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்துலேயே நமக்கு புரிஞ்சிருக்கும் பாருங்கள், இந்த செரிமான மண்டலத்தில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவே கிடச்சிருக்கும். நம்ம மவுத் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக அந்த ஸ்டொமக் வரைக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தான் இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் படிக்க போகிறோம் நம்ம, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ரி கேனல். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எலிமெண்ட்ரி கேனல் அப்படிங்கிறது ஒன்று. இன்னும் இந்த எலிமெண்ட்ரி கேனல் உணவு பாதைன்னு சொல்லுவோம் இதை, சரிங்களா? உணவு பாதை. ஸோ உணவு பாதைன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வரும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே இறங்குற பாதை தான் உணவு பாதை. இதை வந்து செரிமான வழி கூட சொல்லுவாங்க. செரிமான வழி தமிழில். இங்கே தான் இரைப்பை, சிறுகுடல் எல்லாமே போகக்கூடிய வழிப்பாதை அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் டைஜஸ்டிவ் ட்ராக்ட், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட், சரிங்களா? உணவு பாதை, செரிமான பாதை, இரைப்பை, சிறுகுடல், வழிப்பாதை. ஸோ இது பேசேஜ் நம்ம உள்ளே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதான் வந்து போகிற வழி எங்கே, மவுத்து டு என் வித் ஆனஸ், சரிங்களா? ஆனஸ் அதாவது வாய் துவங்கி, ஆனஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை வாயில்னு அர்த்தம். தமிழில் வந்து தெரியாதவங்களுக்கு எழுதிக்கோ, மலை வாயில். அது வரைக்கும் இந்த கண்டினியூவாக வந்து சாப்பிட்ட சாப்பாடு போகுது பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த டைஜஸ்டிவ் கிளான்ஸ். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அது செரிமானம் ஆகணும் இல்லையா, அதுக்காக இயற்கையாகவே கிளான்ஸ் வந்துடுதுங்க. சுரபி, கிளான்ஸ்னால் சுரபி. அது என்னென்ன சுரபிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிவரி கிளான்ஸ், அதாவது தமிழில் உமிழ் சுரபி. இது வந்து உமிழ் சுரபி. கேஸ்ட்ரிக் கிளான்ஸ், கேஸ்ட்ரிக் கிளான்ஸ், இரைப்பை சுரபி. கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறது தமிழில் இரைப்பை சுரபி. பான்கிரியாஸ் நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, கணையம், லிவர், கல்லீரல், இன்டெஸ்டைனல் கிளான்ஸ், குடல் சுரபிகள். இன்டெஸ்டைனல் கிளான்ஸ், குடல் சுரபிகள். ஸோ டைஜஸ்டிவ் கிளான்ஸ் பின்வரும் எவை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் சாலிவரி கிளான்ஸ், கேஸ்ட்ரிக் கிளான்ஸ், பான்கிரியாஸ், லிவர், இன்டெஸ்டைனல் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கலாம். எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம சிரமப்படுவோம், சரிங்களா? அதை கிளியராக படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உள்ளே நுழைஞ்சோன்னா டீத். ஸோ டீத்து நம்ம சாதாரணமாக நினைப்போம் இல்லைங்களா, இன்றைக்கி வந்து செரிமானம் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் தி டூல்னே சொல்லலாம், சரிங்களா? பற்கள். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ஹார்ட் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். அங்கே தான் ஹோல்டிங், கட்டிங், கிரைண்டிங், க்ரஷிங் ஆஃப் தி ஃபுட், புரியுதுங்களா? அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க, பிடித்து கொள்வதற்கும், வெட்டுவதற்கும், அரைப்பதற்கும், நசுக்குவதற்கும் உதவுகிறது. இது செய்யலை அப்படின்னா அப்படியே முழுசாக போனால் எப்படி இருக்கும், சீக்கிரமாக செரிமானம் ஆகுமா, ஆகாது. ஆனால் நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி தான் படிக்கும் பொழுது ஹியூமனை பற்றி தான் படிக்க போகிறோம். இந்த ஹியூமன் பீயிங்ஸ் 2 sets ஆஃப் டீத், இதை படித்து வச்சுக்கோ, சரிங்களா? ஸோ டீத், இந்த செட்ஸ் ஆஃப் டீத் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டைஃபோடென்ட் இது படிச்சுக்கணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதை படிச்சுக்கணும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இது படிச்சுக்கலாம். டைஃபோடென்ட், டைஃபியோடென்ட். டைஃபியோடென்ட்னா இரட்டை பல்வரிசை, இரட்டை பல்வரிசை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? டைஃபியோடென்ட் அப்படிங்கிறது இரட்டை
பல்வரிசை அப்படின்னு படிச்சுக்கணும். ஓகேவா? ரைட். The first appearing the set of 20 teeth called temporary or milk teeth. ஜென்ரலி வந்து குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நாளைக்கு பல்லெல்லாம் வந்ததுக்கப்புறம் 20 பற்கள் தான் வரும். இது தற்காலிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீப்ளேஸ் ஆயிருங்க. ஆர் ரீப்ளேஸ்டு பை தி செகண்ட் செட் ஆஃப் 32 பர்மனன்ட் டீத் இருக்கும். அது வந்து கடைசி வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது இருக்கும். 16 in each jaw. 16 in each jaw. இவைகள் ஒரு தாடையில், ஜானனா தாடை, மேல் தாடை கீழ் தாடை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தாடையில் வந்து எப்படி இருக்குங்க, 16 16 32 இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டது. ஈச் டூத் ஆஸ் ரூட் ஃபிட்டட் இன் தி கம். சரிங்களா? ஸோ கம்முக்கு தான் தியோகோடான்ட் படிச்சுக்கோ. இது வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இதை மட்டும் ஸ்ட்ராங்காகவே படிச்சுக்கங்க. ஸோ திகோடான்ட் இதுக்கு முன்னாடி ஒன்று படிச்சிருப்போம் பாருங்கள். ஸோ டைஃபியோடான் இரட்டை பல்வரிசை சொல்கிறோம். அடுத்த ஒரு நேம் வந்து தியோகோடான்ட். இதை வந்து சிறப்பாக படிச்சுக்கங்க. அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய கம்ஸ்க்கு தான் இது மாதிரி பெயர். ஸோ பர்மனன்ட் டீத் ஆர் 4 types. ஹெட்டரோடான்ட், பர்மனண்ட்டு டீத்தில் இருக்கக்கூடிய 4 types இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோங்க, ஹெட்டரோடான்ட் அப்படின்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு தி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இன்சிசர்ஸ், நேம்லி இன்சிசர்ஸ், கேனின்ஸ், ப்ரீமோலார்ஸ் அண்டு மோலார்ஸ். இதையும் நம்ம வந்து சிறப்பாக படிச்சுக்கணுங்க. ஓகேங்களா? அதாவது நேமிங்ஸ் பார்த்தீங்களா, அந்த நேமிங்ஸை வந்து கரெக்டாக படித்து வச்சுக்கணும். அதாவது இந்த தாடைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பற்களில் வந்து இன்சிசர், கேனின்ஸ், ப்ரீமோலார்ஸ், மோலார்ஸ்னு சொல்லி இருக்கும். சரி, என்ன இது அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்க, அதாங்க இந்த இன்சிசார்ஸ், கேனின்ஸ், ப்ரீமோலார்ஸ், மோலார்ஸ். அதாவது இன்சிசார் அப்படின்னா வெட்டு பற்கள், வெட்டக்கூடிய பற்கள். கேனின்ஸ் அப்படிங்கிறது கோரை பற்கள். ப்ரீமோலார்ஸ் முன் கடவாய் பற்கள், மோலார்ஸ் பின் கடவாய் பற்கள். அப்படி எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க. புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான், அந்த எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த இன்சிசர்ஸ் தான் என்ன பண்ணுறதுங்க, கட் பண்ணுறது. கேனின்ஸ் தான் அப்படிங்கிறது டியரிங், பியர்சிங் இந்த வேலையெல்லாம் சொல்லுது. ப்ரீமோலார்ஸ் இன்னும் நசுக்கும், அதை நசுக்கி கிரைண்ட் பண்ணும். மோலார்ஸ் வந்து க்ரஷிங், கிரைண்டிங், மேஸ்டிகேஷன் இந்த வேலை எல்லாமே இது செஞ்சிட்ருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த மில்க் டீத் பற்றி. ஸோ இந்த டென்டிஸ்ட் தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து இதை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா. இன் மில்க் டீத் இன் ஈச் ஆஃப் தி அப்பர் லோயர் ஜாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ மேலே எப்படி இருக்கும், கீழே எப்படி இருக்கும். ஸோ மேலே பாருங்கள் 2 1 2 அப்படி இருக்குமா. ஸோ 10 × 2 20 இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இது வந்து மில்க் டீத் தான். இது வந்து டெம்பரரியாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக வரும்போது 2 1 2 3, கீழே வந்து 2 1 2 3. அப்போ 16 × 2 32 இருக்கும். ஸோ எது மோலாரு, எது ப்ரீ மோலார், ஸ்கேனின் எது, இன்சிசர் இதுன்னு சொல்லி இந்த வாயை திறந்து ஒரு படம் வந்து அருமையாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது மிகவும் முக்கியமானது. எக்ஸாமில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், உமிழ்நீர் சுரப்பிகள். உமிழ்நீர் சுரப்பி சரிங்களா, அது salivary glands சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது. The 3 pairs of salivary glands are present in the mouth cavity. இந்த வாய் குழிக்குள்ளே வந்து 3 இணை உமிழ் சுரப்பிகள் காணப்படுது. இதை ஃபஸ்ட்டு நேமிங்ஸ் படித்து வச்சுக்கோங்க. ஒன்று பாருங்கள், பேட்டோட்டிட் சரிங்களா, பேட்டோட்டிட் கிளான்ஸ், பேரோடிட் கிளான்ஸ். ஸோ பேரோடிட் கிளான்ஸ் அப்படின்னா மேலன்ன சுரபி, மேல் அன்ன சுரபி. அடுத்தது சப்லிங்குவல் கிளான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நாவடி சுரபி. மூன்றாவது இருக்குது சப்மேக்சிலரி அல்லது சப்மேண்டிபுலார் கிளான்ஸ், கீழ் மற்றும் மேல் தாடை சுரபி. ஸோ தமிழில் வந்து மேலெண்ண சுரபி, நாவடி
சுரபி, கீழ் மற்றும் மேல் தாடை சுரபி. இந்த சுரபிகளை நேம் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். salivary glands பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய இந்த மேலெண்ண சுரபி, தாடை சுரபி, நாவடி சுரபி எப்படி இருக்குங்கிறது. ஃபஸ்ட்டு பாருங்கள், மேலெண்ண சுரபி, அது parotid glandsன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான் நம்ம சாப்பாடுக்கு தேவைப்படக்கூடிய லார்ஜஸ்ட், அதாவது மிகப்பெரிய சுரபி என்று அழைக்கப்படுவது இந்த மேலெண்ண சுரபி தான், சரிங்களா. விச் லை இன் தி சீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி இயர்ஸ், அதாவது இரு கன்னங்களுக்கும் காதுகளுக்கும் கீழே அமைந்துள்ளது. நீங்கள் இதை வந்து நேச்சராகவே நீங்கள் பார்க்க முடியும், சரிங்களா. அதுவும் எப்படின்னா, அதாவது விரல் வச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அதாவது விரல் வச்சுன்னு சாப்பாடை வந்து விரலால் தன்னுடைய கையால் எடுத்து வாயில் சாப்பிடும்போது பாசிபிலிட்டி குறைவு. ஆனால் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அப்போ வாயை திறந்து ஸ்பூன் அதை உள்ளே விடும்போது இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், இரு கன்னங்களிலும் காதுகளுக்கும் கீழே அமைந்துள்ள அந்த சுரபி சில பேருக்கு வாயிலேருந்து பீச்சிட்டே அடிக்கும், அப்படியே வெளியே வருங்க ஃபாஸ்ட்டாக. ஏன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே அது வந்து அப்படியே செக்ரிகேஷன் நடக்கும், சுரக்க ஆரம்பிச்சிடும். இது நேச்சராகவே வரும். இது எங்கே வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது பாருங்கள், சப்லிங்குவல் கிளாண்ட்ஸ் ஆர் ஸ்மாலஸ்ட் கிளாண்ட்ஸ் லை beneath the tongue. புரியுதுங்களா, அதாவது இந்த மிகச்சிறிய சுரபியானது நாவின் அடிப்புறத்தில் அமைந்துள்ளது. தான் இந்த beneath the tongue. மூன்றாவது, some maxillary, some mandibular glands lie at angles of the lower jaw. புரியுதுங்களா, அது தாடைகளின் கோணங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சுரக்குங்க. ஸோ அதிகமாக சுரக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த parotid glands வந்து சாதாரணவே வந்து எங்கன்னா அந்த அந்த நாக்கு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நாக்கிலே வந்து அதிகமாக வந்து நிற்கும், ஓகேங்களா. இது சாப்பிடும்போது சும்மா ஃபாஸ்ட்டாகவே வந்து இது சுரக்கும். இது வந்து சுரக்கலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாதுங்க, முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது என்ன பண்ணுது, இந்த கிளான்ஸ், இந்த சுரபி, அந்த உமிழ் நீர் சுரபிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். த ஆக்ஷன் ஆஃப் தி என்சைம்ஸ், இதான் என்சைம் ஆக்ஷன் பண்ணுது. அந்த என்சைம் பாருங்கள், படித்து வச்சுக்கோ, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. டயலின், பி சைலன்ஸ், டயலின் அமெலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் நொதி, சரிங்களா. டயலின் அப்படிங்கிற ஒரு நொதி அங்கே வந்து சுரக்குதுங்க, அருமையான ஒரு நொதி, சரிங்களா. இதுதான் வந்து நம்மளை அங்கே டைஜஸ்ட் பண்ண வைக்குது. இந்த டயலின் இருக்குது பார்த்தீங்களா, அதான் அமைலைஸ் அப்படி சொல்லக்கூடிய டயலின். இந்த நொதி ஸ்டார்ச்சுங்க, ஜென்ரலி என்னது கன்வெர்ட் ஸ்டார்ச், சர்க்கரை எப்படி இருக்கும், பாலிசாக்கரைடு கூட்டு சர்க்கரை இன்டு மால்டோஸ் டைசாக்கரைடு, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை இரட்டை சர்க்கரையாக மாற்றுகிறது. ஸோ அருமையான இன்ஃபர்மேஷன்ஸ், இது வந்து ஞாபகம் வச்சுக்க, நமக்கு தேவை இல்லையா. நமக்கு என்னென்னா, நம்ம பாருங்கள் இத்தனை நாள் சாப்பிட்ருக்கோமே, இது என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டயலின் அப்படிங்கிற ஒரு சலைவா, இந்த சலைவரி கிளாண்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறதுனா, அந்த பாலிசாக்கரைடு கூட்டு சர்க்கரையை வந்து இரட்டை சர்க்கரையாக மாற்றுகிறது. இது அடுத்து நடக்குது பாருங்கள். சலைவா ஆல்சோ கண்டைன் ஆன்டிபாக்டீரியல் என்சைம் கால்டு லைசோசைம். இது இம்பார்ட்டன்ட், படித்து வச்சுக்கோ. லைசோசைம் புரியுதா, தமிழ்லையா தான் இங்கிலீஷ்ல தான். பாக்டீரியாவை எதிர்க்கும் லைசோசம் அப்படிங்கிற ஒரு நொதி இருக்கிறது, சரிங்களா. பாக்டீரியாவை எதிர்கொள்ளும் ஒரு லைசோசம் அப்படிங்கிற சலைவா நம்ம வாயிலே உருவாகுது, சரிங்களா. ஸோ ஏன்னா அதிகமாக பாக்டீரியா வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் தாக்கக்கூடிய ஒரு லைசோசைம் அப்படிங்கிற நொதி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நொதியானது என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். டியூரிங் ஸ்வாலிங், சரிங்களா. டியூரிங் ஸ்வாலிங்கில் ஸ்வாலிங் ஆகும்போது என்னன்னா எபிக்லோட்டிஸ், அது மஸ்குலர் ஃப்ளாப் லைக் ஸ்ட்ரக்சர் அட் தி டிப் ஆஃப் தி க்ளோட்டிஸ் பிகினிங் ஆஃப் ட்ரக்கியா closes and prevents the food from the entering into trachea windpipe. அருமையான ஒரு
இன்ஃபர்மேஷன்ஸ், சில ஒவ்வொன்றும் அருமையான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான். என்னன்னா உணவு கவலம், சரிங்களா? உணவு கவலம், எப்பிக்லோட்டிஸ் தானே அர்த்தங்க. உணவு கவலம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? உணவு கவலம் என்று அழைக்கப்படக்கூடிய மென்மையாக்கப்பட்ட உணவானது நாக்கின் மூலம் உள்ளே தொண்டை வழியாக செல்லும் பொழுது உணவு குழாய்கள் கடந்து செல்கிறது. அது விழுங்கும் போது என்னாகும், தசைகள் வந்து அது மூடி அதை வந்து வர முடியாத அளவுக்கு தடுத்து விட்டுரும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள், ஹைசோஃபாகஸ், சரிங்களா? ஹைசோஃபாகஸ்னு அடுத்த ஒரு முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பைப், உணவு குழாய், எ மஸ்குலர் மெம்பரனஸ் கேனல் about 22 சென்டிமீட்டர் லாங். ஸோ ஹோசியோஃபகஸ்னால் தமிழில் உணவு குழல், சரிங்களா? உணவு குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு குழல் இருக்குது பார்த்தீங்களா, 22 சென்டிமீட்டர் நீளமுடையது. எக்ஸாம்பிள் கேட்பாங்க, படிச்சுக்கோ, சரிங்களா? 22 சென்டிமீட்டர் நீளமுடையது தான் இந்த உணவு குழல். இது தொண்டையிலிருந்து அப்படியே உணவினை இறைப்பைக்கு பெரிஸ்டால்சிஸ் அப்படிங்கிற அர்த்தங்க. பெரிஸ்டால்சிஸ் நோட் பண்ணிக்கோ, இதையும் தமிழ்ல தான். இங்கே வேவ் லைக் மூமெண்ட்டில் போகுமா. இட் கண்டக்ட்ஸ் ஃபுட் ஃப்ரம் ஃபேர்னிக்ஸ் டு தி ஸ்டொமக் பை தி பெரிஸ்டாலிஸ். அப்போ ஃபேர்னிக்ஸ்லேருந்து அப்படியே கிளம்பி எங்கே போகுதுங்க, பெரிஸ்டாலிஸ்க்கு போகுது, டாலிசிஸ்க்கு வரைக்கும் போகுது, சரிங்களா? அதாவது இறைப்பை, அந்த தொண்டை, ஃபேர்னிக்ஸுங்கிறது தொண்டைங்க, சரிங்களா? ஃபேர்னிக்ஸுங்கிறது தமிழில் தொண்டை. ஸோ தொண்டையிலிருந்து எங்கே போகுதுங்க, பெரிஸ்டாலிசிஸ், அதாவது குடல் தசை சுவர். ஸோ இதை நீங்கள் படிக்க வேண்டாங்க. குடல் தசை சுவருங்கிறது சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பெரிஸ்டாலிசிஸ் அதை வந்து படிச்சுக்கோங்க. ஒரு ஏக்கம் போன்ற அப்படியே தானாகவே மூவ் ஆகி சாப்பிட்டா, சில பேர் பாருங்கள் சாப்பாடு முழுங்காதன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ கொடுத்த சாப்பாடு அதுக்குள்ளே முழுங்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது வந்து வயிற்றுக்கு போய் சேருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். அடுத்தது இறைப்பையில் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் present in the inner walls of the stomach segregate gastric juice. படிச்சு வச்சுக்கோ, gastric juice இல்லைங்களா? ஸோ இறைப்பையில் உருவாக்கக்கூடிய அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ், அது இறைப்பை சுரபி அங்கே வந்து உருவாக்கி அங்கே அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸை பற்றி சொல்கிறாங்க. அந்த இறைப்பை சுரபி எப்படி இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும், ஹைலி அசிடிக்காக இருக்கும். கேள்விப்பட்டிருக்கோம். பிஹெச் எவ்வளோங்க, பிஹெச் வந்து கிட்டத்தட்ட 1 to 2 இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ கண்டெய்னிங் மியூக்கஸ், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், என்சைம் ரெனின் இன் இன்ஃபெக்ட்ஸ் அண்ட் பெப்சின். ஸோ இந்த பாயிண்ட்டு மிக 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 முக்கியமானது, சரிங்களா? ஸோ இதை வந்து புரிஞ்சு வச்சுக்கணும், அதே நேரத்தில் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கேஸ்ட்ரிக் ஜூஸில் எப்படி இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும். கேட்பாங்க, அது கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து அதோடைய கலர்கள் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது கலர்லெஸ், சாதாரண வாட்டர் மாதிரியே இருக்கும், சரிங்களா? ஹைலி அசிடிக், காரணம் என்னங்க, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உள்ளது, அதனால தான் பிஹெச் 1 to 2 இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரெனினின் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. இது யாருக்கு இருக்குது, இன்ஃபேண்ட்ஸ்க்கு இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் பெப்சின் இருக்கும். ஸோ வயிற்றுக்குள்ளே அந்த ஜூஸில், கேஸ்ட்ரிக் ஜூஸில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் எதுன்னு கேட்டால் பெப்சின் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் பெப்சினோஜன், அதாவது இன்ஆக்டிவ் அர்த்தம் செயலற்ற பெப்சினோஜன் இஸ் கன்வெர்டட் டு ஆக்டிவ் பெப்சின். புரியுதுங்களா? செயலற்ற பெப்சினோஜன் செயலாற்றும் பெப்சினாக மாற்றப்பட்டு உட்கொள்ளப்பட்ட உணவினுள் அப்படி செல்கிறது. முக்கியமான ஒரு பாயிண்ட், சரிங்களா? இன்ஆக்டிவ் ஆக்டிவாக மாறிடுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்க ஆரம்பிச்சிருமாமா, சரிங்களா? அது என்ன பண்ணுங்க, கில்ஸ் பாக்டீரியா. நீங்கள் சாப்பிட்றீங்கள, கண்டபடி பாக்டீரியாலாம் உள்ளே போயிடுது இல்லையா, அந்த பாக்டீரியா வந்து கில் பண்ணுது. அது இல்லாமல்
ஃபுட் மேக்ஸ் மீடியம் அசிடிக் வித் மியூக்கஸ் ப்ரொடெக்ட்ஸ் தி வால் ஆஃப் தி ஸ்டொமக். அப்படியே தொடர்ந்து விழுங்கப்பட்ட பாக்டீரியாக்களை அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலமானது அழித்து விடுகிறது. அதே நேரத்தில் அமிலத்தன்மையில் இரைப்பையின் உட்சுவர்கள் பாதிக்கப்படாத விதத்தில் வலுவழுப்பான திரவம் ஒன்று பாதுகாக்கிறது. இப்படி தொடர்ந்து இந்த வேலையை உள்ளே செஞ்சிட்ருக்காங்க. நம்ம பாட்டு சாப்பிட்டு உட்காந்துடுறோம், இத்தனை வேலை செஞ்சிட்ருக்காங்க. த ஆக்ஷன் ஆஃப் gastric juice and churning of food in the stomach convert the bolus into semi-digested food called chyme. சரிங்களா, chyme. இதை நான் வச்சுக்கணும். புரியுதுங்களா? என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாருங்கள். இவன் அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம்னா எல்லாத்தையும் அழிச்சிருது இல்லையா? அழித்து முடித்ததுக்கப்புறம் வயிற்றுக்குள்ளே இரைப்பை நீர் மற்றும் அரைக்கப்பட்ட உணவு சேர்த்து செரிமான நிலையில் மாற்றப்படுகிறது. செரிமான நிலையில் மாற்றப்படுகிறது. அந்த செரிமான நிலையில் மாற்றப்படுறதான் அந்த சைம் அப்படிங்கிறது சொல்கிறோம். இந்த கைம் இல்லையா, கைம் மூவ்ஸ் டு தி இன்டெஸ்டைன் ஸ்லோலி த்ரூ தி பைலோரஸ் அப்படி அந்த செரிமான என்ன சொல்லுங்கள், குடல் வாய். ஸோ இது பைலோரஸ் அப்படிங்கிறது குடல் வாய், அது வரைக்கும் போய் சேர்ந்துருதுங்க. குடலுக்குள் மெதுவாக அப்படியே இந்த சைம் போய் சேர்ந்துருது. ஸோ இந்த சைம் போய் சேர்ந்ததுக்கப்புறம் செரிமான நிலையில் போய் சேர்ந்துடும். அப்படியே மாவாட்டம் இருக்குங்க, சாஃப்டாக போய் சேர்ந்துருங்க. நீங்கள் எப்படி ஒரு சமயம் ஃபாஸ்ட்டாக ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி முழுங்கிடும்ல, அது அரைக்காமல் போயிடும் இல்லையா? அப்பையும் அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போய் எல்லாத்தையும் கில் பண்ணி கம்ப்ளீட்டாக மாவாட்டம் கொண்டு போய் சேர்த்துரும். அதான் சைம். ஸோ சைம் அப்படியே பைலோரஸ் போய் குடல் வாயில் போய் சேர்ந்துடும். அந்த குடல் வாயில் யார் இருக்காங்க? ஸ்மால் இன்டெஸ்டைன். புரியுதுங்களா? ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறு குடல் இருக்குது. அங்கேருந்து வந்த சாப்பாடு அப்படியே அது வாங்கிக்குது. ஏன்னா 5 to 7 மீட்டர் அந்த லாங் காயில்டு டியூப் இருக்குதுங்க. லாங் காயில்டு டியூப் 5லேருந்து 7 மீட்டர் நீளமுள்ள சுரண்ட குழல் இருக்குது. அந்த குடலில் நீங்கள் சாப்பிட்டது அந்த செரிமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த சைமை அப்படியே வாங்கிக்குதுங்க. ஸோ வாங்கிட்டு என்ன பண்ணுது பாருங்கள். இட் கம்பரைஸ் த 3 parts: டியோடனம், ஜியூஜனம், இலியம் அப்படின்னு நான் வச்சுக்கோ. மொத்தம் 3ங்க. அது டியோடினம், ஜேஜுனம், இலியம். ஸோ திருப்பி படிச்சுக்கணும். அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் 3 பகுதி இருக்குது. அந்த 3 பகுதி அது முன் சிறு குடல். ஸோ டியோடினம் அப்படிங்கிறது முன் சிறு குடல். ஓகேங்களா? ஸோ ஜேஜினம் அப்படிங்கிறது நடு சிறு குடல். இலியம் அப்படிங்கிறது இலியம் தான், தமிழ்லேயும் அதுவும் இலியம் தான். ஸோ இப்போது கொஸ்டின் நீங்களே அரைஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? சிறு குடலில் பின்வரும் எவை இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ டியோடினம், ஜெஜோனம், இலியம் தெரிஞ்சால் தானே இல்லைங்கிறது சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்படி மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்களே ஜெனரேட் பண்ணி திங்க் பண்ணி பார்க்கணும். ஸோ டியோடினம் என்ன ஷேப்பில் இருக்கும்? சி ஷேப்பில் இருக்கும். சி வடிவத்தில் காணப்படுகிறது. இங்கே தான் யார் இருக்கா அப்படின்னா இந்த டியோடினம் சி ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா? ரிசீவ்ஸ் பைல் டக்ட், பேன்க்ரியாட்டிக் டக்ட். புரியுதுங்களா? பைல் டக்ட் ஜென்ரலி பைல்னா என்னங்க? பித்தம். பைல்னா சொல்லுவாங்க பித்தம். சரிங்களா? அதாவது பித்த நாளம் எங்கே இருக்குது? கல்லீரலிருந்து வரக்கூடிய பித்த நாளமும், சரிங்களா, கணைய நாளத்திலிருந்து வரக்கூடிய கணையம், இந்த இது இருக்குது பார்த்தீங்களா? இதை இருந்து இந்த டியோடினம் திறக்கப்பட்டு ரிசீவ் பண்ணிக்குது. அப்படியா? டியோடினம் வேலை தெரியுங்களா? ஸோ டியோடினம் சி டைப்பில் இருக்கும். பித்தமும் பேன்க்ரியாட்டிக் டக்டையும் ரிசீவ் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஜீஜனம் பார்க்கலாம். இவன் என்ன பண்ணுறான்? மிடில் பார்ட்டில் இருக்கான். எங்கே? சிறுகுடலில். இட்ஸ் ஷார்ட் ரீஜன் தான் ஸ்மால் இன்டெஸ்டைன்.
தி செக்ரேஷன் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைனியல் ஜூஸ், சிறுகுடல் சுரபிலேருந்து வர்றது பார்த்தீங்களா, அந்த சிறுகுடல் சுரபியை வந்து சுரக்க வைக்கிறது இந்த ஜேஜனம் தான். சரிங்களா? என்ன சுரக்குது? என்சைம்களை சுரக்குது. என்சைம்னா தமிழில் நொதி சுரக்குது. என்ன சுரக்குது? சுக்ரேஸ், மால்டேஸ், லேக்டேஸ், லைப்பேஸ். மனப்பாடம் பண்ணிக்கோ. இந்த ஜேஜனம் இருக்கல சுரக்கக்கூடிய ஜூஸ் என்னன்னா, அது என்சைம் என்னன்னா அப்படின்னு கேட்டாங்கன்னா, சுக்ரேஸ், மால்டேஸ், லேக்டேஸ், லைப்பேஸ். தமிழ்லே அதே நேம் தான். தெரிஞ்சிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் எழுதுகிறேன் பாருங்கள். நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியாது. பாருங்கள், ஏஎஸ்இ அப்படின்னு முடிஞ்சால் அது நொதிகள், என்சைம்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே ஏஸில் முடியும். ஏஎஸ்இ அப்படி தான் பேரை வச்சுருக்காங்க. இப்போ சுகர், சுக்ரேஸ், சுக்ரோஸ், சுக்ரேஸ், மால்டோஸ், மால்டேஸ், லாக்டோஸ், லாக்டேஸ், லைப்போஸ், லைப்பேஸ். புரியுதா? லைப்போஸ் அப்படிங்கிறது வேற, சுக்ரோஸ்ங்கிறது வேற. ஏஎஸ்சின்னு முடிஞ்சால் அது என்சைமாக மாறிடும், மறந்துடாதீங்க. ஸோ என்ன இருக்குது? சுக்ரோஸ், மால்டேஸ், அது சுக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ், லைப்பேஸ். ஸோ பல முறை நீங்கள் வந்து இந்த நேமிங்ஸை ஃபஸ்ட்டு லெவலில் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ், என்டிஏ எக்ஸாமினேஷன்ஸ், புரியுதுங்களா, இவங்கெல்லாம் வந்து பல முறை படிக்கணும். ஏன்னா 30 கேள்வி கேட்குறாங்கப்பா. 30 கேள்வியில் இந்த பார்ட்டில் இந்த அதாவது ஹியூமன் ஃபிசியாலஜியில் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்டே ஆகணும். நீங்கள் மனப்பாடம் பண்ணி 1 or 2 times 3 times 4 times படித்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சு தீரணும். ஒரு வழியே இல்லை. இதை ஒமிட் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோர் கிடைக்காது. இதை ஒமிட் பண்ணிட்டு போனீங்கன்னா குவாலிஃபை ஆகிறதும் கஷ்டம். புரியுதுங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து சிரமப்பட்டு இந்த 5 பார்ட்ஸ் கிட்டத்தட்ட 2 weeks கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். சிறப்பாக படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இலியம் பற்றி சொல்கிறாங்க. இந்த இலியம் ஃபார்ம்ஸ் த லோயர் பார்ட் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன், ஓப்பன்ஸ் இன்டு லார்ஜ் இன்டெஸ்டைன். இலியமுடைய வேலை பார்த்தீங்களா, சிறுகுடலின் அடிப்பகுதியில் இருக்கும் இப்பகுதி பெருங்குடலை திறக்கிறது. இலியம் இருந்தால் தான் பெருங்குடலை திறக்கும். த இலியம் இஸ் தி லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகேங்களா? இங்கே என்ன இருக்கும்? இதுக்குள்ள மைன்யூட் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் கால்டு வில்லின்னு ஒருத்தர் இருக்கான். சரிங்களா? வில்லின்னு ஒருத்தர் இருக்கா. நம்ம இந்த வில்லி எத்தனைங்க? 1 மீட்டர் லென்த்தில் இருக்கோமா. 1 மீட்டர் லென்த் வேர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட் டேக்ஸ் பிளேஸ். அங்கே தான் வந்து எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம் இந்த இலியம். ஸோ இலியம் இஸ் தி லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன். அது இருந்தால் தான் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனால் அங்கே வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்க? மைன்யூட் ஃபிங்கர் மாதிரி இருக்கும். அது பேர் நாங்கள் வில்லி. 1 மீட்டர் லென்த்தில் இருக்கும். ஸோ சாப்பிட்ட சாப்பாடு, வரக்கூடிய சாப்பாடை வந்து உறிஞ்சி வச்சுக்கும். ஓகேங்களா? அடுத்த செரிமானத்துக்கு சம்பந்தமானது லிவர், கல்லீரல். ஓகேங்களா? முக்கியமானது கல்லீரல். த லார்ஜஸ்ட் டைஜஸ்டிவ் கிளாண்ட், உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரபி எது? கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரபி எது அப்படின்னா கல்லீரல் சுரபி. புரியுதுங்களா? ஸோ டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் இஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் இன் கலர். கலர் எப்படி இருக்குங்க? ரெட்டிஷ் ப்ரௌன், செம்மண் நிறத்தில் காணப்படும். இந்த லிவர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் சுரக்கக்கூடிய இந்த கல்லீரல் சுரபி divided into 2 main lobes. லோப்ஸ்னா என்னங்க? கதப்புன்னு சொல்லி ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கதுப்பு எப்படி இருக்கும்? ரைட் அண்ட் லெஃப்ட் லோப்ஸ் அப்படின்னு. ஸோ இடது மற்றும் வலது கதப்புகள் காணப்படும். சரி, இந்த ரைட் லோப்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்க. ரைட் லோப்ஸ் இஸ் லார்ஜர் தென் லெஃப்ட் லோப்ஸ். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட் இஸ் கிரேட்டர் தென் லெஃப்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது இந்த இடது கடப்பை விட பெரிதாக இருக்கும் எது? வலது கதப்பானது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. On the under surface of the liver, gall bladder is present. புரியுதுங்களா?
அந்த கீழ்ப்பகுதியில் பித்தப்பையானது அமைந்துள்ளது. ஸோ லிவரில் வந்து அந்த கல்லீரலின் கீழ்ப்பகுதியில் பித்தப்பை, கேல் பிளடர்னு அர்த்தம் பித்தப்பை. ஸோ பித்தப்பை அங்கே காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், த லிவர் செல் செக்ரிகேட் பைல், அங்கே தான் பித்த சுரபி, பித்தை வந்து செக்ரிகேட் பண்ணுது. விச் இஸ் டெம்பரலி ஸ்டோர்ட் இன் தி கேல் பிளேடர். பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகாது, ஏன்னா அது கசப்பாக இருக்கும் இல்லையா. சாதாரணமாக வந்து நம்ம இந்த மீன்லாம் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், பித்தப்பையை உடைக்காமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி, இந்த வயிற்றுல இருந்து நம்ம மீனை வந்து க்ளீன் பண்ணும்போது பித்தப்பை உடைக்காமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறத கேட்டிருப்போம். நம்ம போய் உடனே வாங்கிட்டு வந்துடுவோம் சரிங்களா. அவங்க 99% க்ளீன் பண்ணுறப்ப கரெக்டாக தான் பண்ணுவாங்க. எப்போயாவது தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னா, சின்னதாக ஒரு ட்ராப் வந்துருச்சுன்னா போதுங்க, டோட்டல் மீனும் கசக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா. ஸோ இதுதான் இந்த கேல் பிளடர், பித்தப்பை. ஸோ பித்தப்பை வந்து அவங்க தற்காலிகமாக தான் இந்த பித்தத்தை சுரபியை வச்சுருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், த பைல் இஸ் ரிலீஸ்டு இன்டு ஸ்மால் இன்டெஸ்டைன் when food enters in it. அப்போ வந்து அந்த பித்தம் இருக்குல்ல, பித்தப்பையிலேருந்து பித்த நீரானது உணவு உட்புகும் நேரத்தில் சிறு குடலுக்குள் வெளிப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சம் வேலை நடத்திட்டு இருக்கோம். இட் ஹேஸ் பைல் சால்ட், ஒரு பைல் சால்ட் உள்ள இருக்குது. இது வந்து இந்த கொஷின் கேட்பாங்களான்னா ஒரு 50% சான்ஸ் மட்டும் வச்சுக்கலாங்க. 50% கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமானது, எத்தனை பேருக்கு தெரியும். கொஞ்சம் டஃப்பாக கொஷின் கேட்கணும் அப்படின்னா இந்த பைல் சால்ட்டை பிடிச்சி கேட்டு விட்ருவான் சரிங்களா. பைல் சால்ட்டு, பித்த உப்பு சரிங்களா. பித்த உப்புக்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா சோடியம் கிளைகோலேட், சோடியம் டவுரா கிளைகோலேட், படித்து திருப்பி படித்து வச்சுக்கோங்க. சோடியம் கிளைகோலேட், சோடியம் டவுரா கிளைகோலேட். இன்கேஸ் நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா இதை ஞாபகம் தெரிஞ்சிருக்கும். பயாலஜி படிச்சிருந்தா கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் சரிங்களா. ஆனால் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். சோடியம் கிளைகோலேட், சோடியம் டவுரா கிளைகோலேட், இதான் வந்து பித்த உப்பு. அண்டு பைல் பிக்மெண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா. பைல் பிக்மெண்ட்ஸ் என்ன கலர் இருக்கும், ப்ரௌன் கலராக இருக்கும், ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் இருக்கும்னு சொன்னீங்களா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிலிரூபின், பிலிவிரிடின், இதை படித்து வச்சுக்கோ சரிங்களா. எல்லாமே முக்கியமானதான். பைலிரூபின், பைலிஃபிரிடின். ஸோ பிலிரூபின், பிலிஃபிரிடின் சொல்லலாம், அல்லது பைலிரூபின், பைலிஃபிரிடின். ஸோ பைல்னால பைலிரூபின், பைலிஃபிரிடின். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பைலுக்கு கலர் வரத்துக்கு காரணம் அந்த அதே நேமில் இருக்கக்கூடிய பைலிரூபின், பைலிஃபிரிடின். பித்த உப்புக்கள் யாவை, சோடியம் கிளைகோலேட், சோடியம் டவுரா கிளைகோலேட், டவுரா கிளைகோலேட். திருப்பி படித்து வச்சுக்கணும், முக்கியமானது. இந்த பைல் சால்ட் என்ன பண்ணுதுங்க, அந்த பித்த உப்பு டைஜஷன் ஆஃப் தி ஃபேட். நீங்கள் பாட்டு எண்ணெயை குடிச்சிடுறீங்க, எண்ணெயை சாப்பிட்றீங்க, எண்ணெய் பலகாரம் சாப்பிட்றீங்களே, அந்த பைல் சால்ட்ஸ் ஹெல்ப் தி டைஜஷன் ஆஃப் ஃபேட்ஸ் பை bringing about their emulsification. படிச்சுக்கோ, எமுல்சிஃபிகேஷன் நடக்குதுங்க அந்த இடத்துல. என்ன பண்ணுங்க, எமுல்சிஃபிகேஷன். ஸோ எமுல்சிஃபிகேஷன் என்ன, த கன்வர்ஷன் ஆஃப் லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட்ஸ் இன்டு ஸ்மால் ஒன். ஒரு பெரிய கொழுப்புகளை சிறிய கொழுப்புகளாக மாற்றக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் தான் எமுல்சிஃபிகேஷன் சரிங்களா. எமுல்சிஃபிகேஷன், கொழுப்பு செரித்தல், அதுக்கு பேர் நாங்கள் தமிழில் கொழுப்பு செரித்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்க்கலாம், கணையம். பேன்கிரியாஸ் நம்மளுக்கு தெரியும், கணையம் அப்படின்னு. ஸோ பேன்கிரியாஸ் இட்ஸ் லோப்டு, கதப்புகள் இருக்குது. லீவ் ஷேப்டு கிளான்ஸ், லீவ் ஷேப்டு, அதாவது பிளவுப்பட்ட இலை. லோப்டு அண்ட் லீவ் ஷேப்டு கிளான்ஸ் அப்படின்னா பிளவுப்பட்ட இலை. சிச்சுவேட்டட் பெட்வீன் தி ஸ்டொமக் அண்டு டியோடினம். புரியுதுங்களா. இறைப்பைக்கும் முன் சிறுகுடல், டியோடினம் அர்த்தம் முன் சிறுகுடல், இதுக்கு மத்தியில் காணப்படுவதான் இந்த கணையம். இதில் சுரக்கக்கூடிய சுரபி தான் pancreatic juice அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ pancreas acts both an exocrine gland and endocrine gland. வெரி இம்பார்ட்டன்ட் தானே, வெரி. ஸோ நீங்கள் எம்சிக்யூ டைப்புன்னு படிச்சுட்டு போவீங்க, மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ்னு. பட் அந்த எக்ஸாமில் வந்து
காரணங்கள் கூற்றுகள். புரியுதா? காரணங்கள் கூற்றுகள் கேட்டானா தடுமாறிடுவோம். அதனால் சிறப்பாக படிச்சுக்கணும். இந்த கணையம் இருக்குல்ல, இது எப்படி செயல்படுது அப்படின்னா, நாளமுள்ள சுரபியாகவும் நாளமுல்லா சுரபியாகவும் ஒரு பகுதியாக இது செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அடுத்தது பாருங்க, எக்ஸோக்ரைன் பார்ட். எக்ஸோக்ரைன் பார்ட். ஸோ நாளமுள்ள சுரபி பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் pancreatic glands segregate pancreatic juice கேட்பாங்க. அதாவது நாளமுள்ள சுரபின் பகுதியிலிருந்து கணையத்தின் சுரபி பகுதி கணைய நீரை சுரக்கிறது. இந்த கணைய நீர் இப்போ வந்துச்சு, pancreatic juice வந்துருச்சு. எங்கே வந்துச்சு? எக்ஸோக்ரைன் பார்ட்லேருந்து வந்துருச்சு. அந்த எக்ஸோக்ரைன் பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த pancreatic glandல என்ன இருக்குது? There are 3 enzymes. இதையும் படிச்சு ஆகணும்ல. லைபேஸ், ட்ரிப்சின், அமைலேஸ். படிச்சுக்கோ. லைபேஸ், ட்ரிப்சின், அமைலேஸ். திருப்பி படிக்கணுங்க. ஸோ லைபேஸ், ட்ரிப்சின், அமைலேஸ் which acts on fats, proteins, starch. சரிங்களா? நம்ம சாப்பிட்ட அந்த கொழுப்பு, புரதம் மற்றும் ஸ்டார்ச் ஆகியவற்றில் செயலாற்றுகிறதா இந்த லிபேஸ், ட்ரிப்சின், அமைலேஸ்ங்கிறது மறந்துடாதீங்க. The glands upper surface bears islets of Langerhans. ஸோ லாங்கர்கான் திட்டுக்கள். ஐலட்ஸ் அர்த்தம் திட்டுக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ லாங்கர்கான் திட்டுக்கள் ஒன்று காணப்படுகிறதாமா. எங்கே? மேற்புறத்தில். இந்த லாங்கர்கான் திட்டுக்கள் நாளமில்லா செல்களை கொண்டுள்ளன. அதான் சொல்கிறாங்க. which have endocrine cells and secrete hormones. என்ன ஹார்மோன்ஸ்னா? ஆல்ஃபா செல்ஸ் அண்ட் பீட்டா செல்ஸ்ன்னு சொல்லி நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அங்கே படிச்சுட்டு வந்தோம். சரிங்களா? மறக்கக்கூடாது, படிச்சிருக்கணும். டெய்லி அன்னன்னைக்கு நடத்துறது அன்னன்னைக்கு படிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஜஸ்ட்டு கிளாஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் வேஸ்ட். ஸோ நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், யூடியூப் ஓப்பன் பண்ணாங்கன்னா யூடியூப்லேயே பார்த்துட்டே உட்காந்துருப்பான். ஸோ பார்க்குறது வேறு, படிக்கிறது வேறு, ஞாபகம் வைக்கிறது வேறு, ரீகால் பண்ணுறது வேறு. ஸோ நீ என்ன ஸ்டேஜில் இருக்க? ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்க. ஜஸ்ட்டு பார்த்துட்டு தானே இருக்க. இந்த கிளாஸை பார்த்துக்கிட்டு தானே இருக்க. ஸோ கிளாஸை பார்க்குறது இம்பார்ட்டன்ட் தான், கவனிக்கிறது இம்பார்ட்டன்ட் தான், லிசன் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் தான். பட் அதை டைஜஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ரீகால் பண்ணி ஆகணும். ஸோ படித்ததை பிரெயினில் ஏற்றி அதை ரீகால் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமில் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த எண்டோக்ரைன் செல்ஸில் செக்ரேட் ஹார்மோன்ஸை சுரக்குதாமா. இது ஆல்ஃபா பீட்டா செல்கள். சரிங்களா? ஆல்ஃபா செல் இருக்கு இல்லைங்களா, செக்ரிகேட் குளுக்ககான் சொல்லி படிச்சிருக்கோம். சரிங்களா? பீட்டா செல்ஸ் இன்சுலின். ஸோ திரும்ப ரெண்டாவது முறை படிக்கிற மாதிரி இப்போ சான்ஸ் கிடச்சிருக்குது. ஸோ ஆல்ஃபா செல்கள் குளுக்ககானையும், பீட்டா செல் இன்சுலினையும் ஹார்மோன்களை சுரக்கிறது அப்படின்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம், இப்போயும் படித்தாச்சு. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், இந்த இன்டெஸ்டினல் கிளாண்ட்ஸ் செக்ரேட் இன்டெஸ்டினல் ஜூஸ் கால்டு என்னதுங்க, இதுக்கு அருமையான ஒரு குடல் சுரப்பிலேருந்து வரக்கூடிய சக்கஸ். ஸோ சக்கஸ் எங்கே வருது அப்படின்னு பாருங்கள், குடல் சுரப்பிலேருந்து இருக்கக்கூடிய சக்கஸ் என்ட்ரிகஸ் விச் கண்டைன்ஸ் என்சைம்ஸ். அங்கேயும் என்சைம்ஸ் காணப்படுகிறது. அதாவது இன்டெஸ்டைன்லாம் குடல் சுரப்பி தான், குடலில் சுரப்பில் இருக்குது. இந்த குடல் சுரப்பி பேர் சக்கஸ் என்ட்ரிகஸ். இந்த சக்கஸ் என்ட்ரிகஸில் என்சைம்கள், நொதிகள் காணப்படுகிறது. இந்த நொதிகள் என்னது? மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ் அண்டு லைபேஸ் விச் ஆக்ட் இன் அன் ஆல்கலைன் மீடியம். என்ன பண்ணுதுங்க? கார வகையை சேர்ந்தது. எதுக்குங்க கார வகை வந்துச்சு? ஆரம்பத்தில் ஸ்டொமக்கில் என்ன வந்ததுங்க? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்துச்சா இல்லையா? அது pH 1 to 2 அப்படியே உள்ளே போகும்போது அது என்ன ஆகுங்க? அசிடிக் நேச்சராகவே இருக்கும். இந்த இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இன்டெஸ்டினல் கிளாண்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்கஸ் என்ட்ரிகஸ், சரிங்களா, அப்படிங்கிற ஒரு ஜூஸ் என்ன ஆகுது, அதில் இருக்கக்கூடிய என்சைம் நொதிகள் மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ், லைபேஸ் என்ன மீடியமில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. முக்கியமானது இது ஆல்கலைன் மீடியம். சரிங்களா? அது தெரிஞ்சுக்கங்க, கிளியர் ஆகிக்கங்க.
From the duodenum, the food is slowly moved down to ileum, where the digestion food is gets absorbed. இப்போ டியோடினம்ல இருந்து அப்படியே அடுத்த வகையாங்க ஈலியம்க்கு போகுது. ஈலியம் போனதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்சர்வ் பண்ணிக்குது. ஓகேங்களா? இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடலுக்கு போகிறோம். லார்ஜ் இன்டெஸ்டைன் அர்த்தம் பெருங்குடல். இங்கே ஒரு வேலை செய்யுது. என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சிறு குடலில் என்னென்ன டைஜஸ்ட் ஆகிருக்குதோ, என்னென்ன உறிஞ்சப்பட்டு இருக்குதோ, மீதி இருக்க உறிஞ்சப்படாத அன்அப்சார்ப்டு அன்டைஜஸ்ட் ஃபுட் இஸ் பாஸ்டு இன்டு லார்ஜ் இன்டெஸ்டைன். பாருங்கள், சிறு குடலில் உறிஞ்சி மிச்சம் உள்ள அனைத்தையும் என்ன பண்ணுதுங்க, பெரிய குடலுக்கு தள்ளப்படுகிறது. It extends from ileum to the anus. புரியுதுங்களா? இந்த பெருங்குடல் தள்ளப்பட்ட உடனே பின், அது என்ன இலியம்னா பின் சுருக்குடலிருந்து மலவாய் வரை இது நீண்டு காணப்படுமா? இதனுடைய லென்த்து பாருங்கள், 1.5 மீட்டர் இன் லென்த். இந்த 1.5 மீட்டர் லென்த்தில் 3 பகுதிகளாக காணப்படுகிறது. என்னென்ன அந்த 3 பகுதி? சீக்கம், கோலன், சரிங்களா, ரெக்டம். சீக்கம், கோலன், ரெக்டம். திருப்பி படிச்சுக்கோ. 1.5 மீட்டர் சீக்கம், கோலன், ரெக்டம். தமிழில் சீக்கம்னா முன் பெருங்குடல். ஓகேங்களா? கோலன் அப்படின்னா பெருங்குடல், ரெக்டம் அப்படின்னா மலக்குடல். மலக்குடல் ஃபஸ்ட்டுங்க, முன் பெருங்குடல், அதுக்கப்புறம் பெருங்குடல், அதுக்கப்புறம் மலக்குடல். சீக்கம் ஸ்மால் பிளைண்ட் போச். எப்படி இருக்குங்க? ஸ்மால் பிளைண்ட் போச்சாக இருக்குது. லைக் ஸ்ட்ரக்சர் சிச்சுவேட்டட் அட் ஜங்ஷன் ஆஃப் தி ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த சீக்கம் இருக்கா பார்த்தீங்களா? இது எப்படிங்க? ஸ்மால் பிளைண்டு பவுச்சாட்டாக இருக்குமாமா. இது வந்து சிறு குடலையும் பெருக்குடலையும் இணைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி காணப்படுது. ஃப்ரம் இட்ஸ் பிளைண்ட் எண்ட் ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர். எப்படிங்க? ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு வெர்மிஃபோரம் அப்பெண்டிக்ஸ் அரைசஸ். வெர்மிஃபோரம் அப்பெண்டிக்ஸ் அரைசஸ் அப்படிங்கிறது காணப்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, வெஸ்டிகல் ஃபங்க்ஷன்லெஸ் ஆர்கான் இன் ஹியூமன் பீயிங்ஸில் காணப்படுது. ஸோ இப்போது டைஜஸ்ட் ஆகி அதையும் தாண்டி எக்ஸஸாக இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃபேட்ஸ் இல்லையா, ஆர் ஸ்டோர்ட் இன் தி அடிப்போஸ் டிஷ்யூஸ். சரிங்களா? அடிப்போஸ் டிஷ்யூஸ். அங்கே அடிப்போஸ் டிஷ்யூஸில் போய் என்ன பண்ணுதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது போய் நின்றுக்கும், எக்ஸஸாக இருக்கக்கூடியது. பிறகு தி எக்ஸஸ் சுகர்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட் கிளைகோஜன் இன் தி லிவர். சரிங்களா? அந்த சுகர்லாம் எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா? சப்போஸ் அந்த எக்ஸஸாக இருக்க சுகர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கூட்டு சர்க்கரையாக, பாலிசக்கரை கூட்டு சர்க்கரை, சிக்கலான கூட்டு சர்க்கரையாக மாறி கிளைகோஜன்ஸ் இன் தி லிவரில் இது உருவாகிறது. பிறகு என்ன பண்ணுதுன்னா, அங்கே அமினோ ஆசிட்ஸ் ஆர் யூட்டிலைஸ்டு டு சிந்தசைஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் ரெக்வயர்டு ஃபார் தி பாடி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு கொண்டு வந்து நிறுத்தி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமினோ ஆசிட் அப்படிங்கிறது முக்கியமானது. அமிலங்கள் உடலுக்கு தேவையான பல்வேறு புரதங்களை தொகுக்கக்கூடிய இடமே இந்த அமினோ ஆசிட். அன்டைஜஸ்டட் அண்ட் அசிமுலேட்டட், அருமையான ஒரு இங்கிலீஷில் வேர்டு. உட்கொள்ளப்பட்டு செரிக்காத மற்றும் தன்மயமாகாத. அசிமுலேட்டட்னு என்ன அர்த்தம் தமிழில்? தன்மயமாகாத அந்த உணவு பகுதியானது மலவாய் வழியாக கழிவு பொருளாக உடலிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. அதான் இங்கே நடக்குது. ஸோ அன்டைஜஸ்டட் or unassimilated portion of the indigested food material is thrown out from the body through the anal aperture as fecal matter. இது அங்கே என்னங்க? நம்ம வந்து கழித்தல் இந்த வேலையை செய்கிறது. முக்கியமான கடைசியாக
அந்த அன்டைஜஸ்டர் அன்அசிமுலேட்டடை வெளியே தள்ளிடுது. இப்போ என்னென்ன பார்த்தோம், அதுக்கான சார்ட்டு புக்கிலேயே காணப்படுது. கண்டிப்பாக இதை படித்து வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ salivary glands என்னென்ன என்சைம் காணப்படுது? டைலின், பெப்சின், சரிங்களா? இது முக்கியமானது. இந்த நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் படிக்காமல் மேலோட்டம் படிச்சுட்டு போனாலும் எந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். டைலின், பெப்சின்கிற என்சைம் இருக்குது. கேஸ்ட்ரிக் கிளான்ஸில் salivary கிளான்ஸில் டைலின் மட்டும்தான் இருக்குது இல்லையா? டைலின் மட்டும்தான் இருக்குது. கேஸ்ட்ரிக் கிளான்ஸில் தான் பெப்சின், ரெனின் அப்படிங்கிற ஒரு என்சைம்ஸ் இருக்குது. பேன்க்ரியாஸில் பேன்க்ரியாட்டிக் அமைலஸ், ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், பேன்க்ரியாட்டிக் லைப்பேஸ். இன்டெஸ்டினல் கிளான்ஸில் மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ், லைப்பேஸ். இதை மட்டும் என்சைம்ஸ் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதே போல் இந்த அது என்ன பண்ணுது, என்ன நியூட்ரியன்ஸ், ஊட்டச்சத்து என்ன இருக்குது, அந்த ஊட்டச்சத்தை எப்படி டைஜஸ்ட் பண்ணணும். ஸோ 2 டேபிள்ஸ் புக்லேயும் காணப்படும். இதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கணும். படித்ததை திரும்ப நம்ம சொல்கிறாங்க. அதே போல் தமிழ்லேயும் இது காணப்படுது. தமிழ்லையும் படித்த உமிழ்நீர் சுரப்பி, இரைப்பை சுரப்பி, கணையம், குடல் சுரப்பிகள், என்னென்ன நொதிகள் காணப்படுதும் லிஸ்ட்டு எழுது. அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ படிச்சுட்டு வந்த எல்லாமே இதுக்குள்ளே இருக்குதுங்க. ஸோ இதுக்குள்ளேருந்து மவுத்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம ஆனஸ் வரைக்கும் என்னென்ன அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரிங்க, அழகான ஒரு ஷார்ட் ஸ்டோரியை இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுவும் முக்கியமானது. இதையும் நம்ம ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு தடவை இது கோத்ரூ பண்ணிக்கணும். புக்கில் இருக்குது இது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம், ஓகேங்களா? இதுவும் முக்கியமானதுங்க. அடுத்தது பாருங்கள், இந்த மால்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா? மால்டோஸ், அது மால்டோஸ் வந்திருக்கதை மால்டேஸ் அப்படிங்கிற என்சைம் போட்டதுக்கப்புறம் குளுக்கோஸாக கிடச்சிதாமா. சுக்ரேஸ் என்சைம் போட்டதுக்கப்புறம் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸாக பிரிஞ்சுது. லாக்டேஸ் குளுக்கோஸாக மாறுது. டைபெப்டைட்ஸ், ட்ரைபெப்டைட்ஸ், பெப்டிடேஸ், அதனால் அமினோ ஆசிடாக மாறுகிறது. நியூக்ளியோடைட்ஸ் பாஸ்பாரிக் ஆசிடாக மாறுகிறது. நியூக்ளியோசைடஸ் சுகர் நைட்ரஜனாக மாறுகிறது, நைட்ரஜன் பேஸாக மாறுது. டைக்ளிசரைட்ஸ் அண்ட் மோனோகிளிசரைட்ஸ் லைப்பேஸ் போட்டனால ஃபேட்டி ஆசிட் கிளிசராக மாறுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? எப்பயுமே நீங்கள் படிக்கும்போது இதெல்லாம் கேட்கவா போகிறான் அப்படின்னு சொல்லி படிக்காதீங்க. அப்படி நீங்கள் மனசில் அது தோணுச்சு அப்படின்னா பக்கத்தில் டைரி தான் எழுதி வச்சுக்கோ. அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்போல்லாம் இது கேட்க போகிறானா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கேட்க போகிறான்னு அர்த்தம். அதனால் படித்து வச்சுக்கோ. இப்போ படித்தது பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக ஒரு சார்ட்டு மாதிரியே புக்லேயே காணப்படுது. இந்த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஒரு சார்ட்டு மாதிரியே காணப்படுது. ஸோ நம்ம படித்ததை ரீகால் பண்ணக்கூடிய பிளேசஸ்ஸு இது தான், சரிங்களா? அப்படியே எப்படி நடந்திருக்குது, என்னென்ன செஞ்சுருக்குது அப்படின்னு பாருங்கள். டோட்டலாகவே அங்கே தியரட்டிக்கல் பார்ட்டாக பார்த்தோம், இங்கே சார்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ புக்லேயே இது காணப்படுது, எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். தமிழில் அப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கோம். அதேமாதிரி ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் பாருங்கள். ஃபுட்லேருந்து ஆரம்பித்து, சரிங்களா? ஃபுட்லேருந்து ஆரம்பித்து அப்படியே மவுத்து. ஸோ மவுத் பேக்கல் கேவிட்டி வாய்க்குழி, ஃபேர்னெக்ஸ் தொண்டை, ஆசியோஃபாரக்ஸ் ஆசியோஃபேகஸ் உணவு குழாய். அதுக்கப்புறம் இரைப்பை ஸ்டொமக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஆனஸ், அதுக்கப்புறம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸோ திரும்ப கொடுத்துருக்கான். இல்லை நான் படித்தாச்சு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு படிக்காமல் திரும்ப படிக்கும்போது தான் ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம், ஓகேவா? கழிவு நீக்க மண்டலம். அங்கே ஒரு பெரிய வேலை நடக்குது. கழிவு நீக்க மண்டலம், சில பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா உயிரே போகிற அளவுக்கு போகுது பார்த்தீங்களா? அங்கே பெரிய வேலை நடக்குது. எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் அது என்னங்கிறது பார்க்கலாம். கிட்னி, அவன் தான் முக்கியமானவன். கிட்னி, ஹியூமன் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் எ பேர் ஆஃப் கிட்னி, ஓகேங்களா? எப்படி இருக்குங்க? பேர் ஆஃப் கிட்னி which produce urine, a pair of ureterus which conduct the urine from the kidneys to urinary bladder, where urine is stored temporarily, urethra, through which the urine is voided by the bladder contractions.
எத்தனை வேலை ஒரே லைனில் முடிச்சிட்டாங்க. கிட்னியை பற்றி சொல்லி முடிச்சிட்டாங்க. அதாவது மனிதனுடைய கழிவு நீக்க மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஓரினை சிறுநீரகங்களை கொண்டுள்ளது. சிறுநீரை உருவாக்கக்கூடியது. சரிங்களா? சிறுநீரானது சிறுநீரகத்திலிருந்து கடத்தப்பட்டு சிறுநீர் பைக்கு தற்காலிகமாக சேர்க்கப்படுகிறது. பர்மனெண்ட் கிடையாது. பர்மனெண்ட் சேர்ந்தீங்கன்னா அவ்வளோ செத்துருவோம். புரியுதா? பின்னர் சிறுநீரானது சிறுநீர் பைவை சுருங்குவதால் சிறுநீர் புறவழியில் வழியாக வெளியேற்றப்படுகிறது. புரியுதுங்களா? ஸோ இப்போ தெரிஞ்சுக்கங்க, அங்கேருந்து வந்தது, யூரின் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது அந்த யுரேட்டர்ஸில் இருக்குது. ஓகேங்களா? யுரேட்டர்ஸ்லேருந்து அப்படியே டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி இருக்குது. ரைட். ஓகே. இப்போ என்னன்னா, வெளியே போகணுமே அந்த யூரின். நம்மளுக்கு பிரெயினில் கமெண்ட்ஸ் போகுது, எனக்கு யூரின் வர மாதிரி இருக்குன்னு. காரணம் என்னன்னா, இந்த பிளேடர் இருக்குது பார்த்தீங்கன்னா, யூரின் பிளேடரு, யுரைனரி பிளேடரு, அது சுருங்க ஆரம்பிச்சிடும். சுருங்க ஆரம்பித்தோடனே நமக்கு என்னங்க, அந்த யூரின் வந்து அதிகமாக இருக்குது, போயே ஆகணும் அப்படிங்கிற ஃபீல் வந்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அதனுடைய படத்தை தான் நம்ம பார்க்குறோம். சில என்னென்ன இருக்குது பாருங்கள், எல்லாம் படித்து வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் இந்த பார்ட்ஸ்லாம் வந்து கேட்டுருவாங்க. என்னென்ன இருக்குது பாருங்கள். என்ன இருக்குது? ரீனல் ஆர்டரி அப்படின்னா சிறுநீரக தமனி. ரீனல் வீன் சிறுநீரக சிரை. அப்படி ஹார்ட்டில் பார்த்த மாதிரியே இங்கே இருக்குது பாருங்கள். ரைட் கிட்னி, லெஃப்ட் கிட்னி. வலது சிறுநீரகம், இடது சிறுநீரகம். யுரேட்டர் என்னங்க? சிறுநீர் குழாய். டோர்சல் ஆர்டா பெருந்தமனி. யுரேனரி பிளேடர் சிறுநீர் பை. யுரேத்ரா சிறுநீர் புறவழி பகுதி. இப்போது ஒரு கொஸ்டினுக்கு வரலாமா? தமிழ்லேருந்து நேரடியான கேள்வியே வராதுங்க. எல்லாமே இங்கிலீஷில் தான் கேட்பாங்க. யாருக்கு? தமிழ். யுரேத்ரா அப்படி தமிழ்லே எழுதிடுவான். தமிழ் பாருங்கள், யுரேத்ரா அப்படின்னா முழிச்சிட்டு இருக்க வேண்டாம். அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக இங்கிலீஷையும் சேர்த்தே படிச்சுக்கணும். அப்போ தான் வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கை கொடுக்கும். ஸோ யுரேத்ரா அப்படின்ட்டு அவனுக்கு எப்படி தெரியும்? சிறுநீர் புறவழி பகுதி. யாருக்கு? இப்போ நார்த்து சைடில் தானே எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிலாம் எடுக்கிறாங்க கொஷின்ஸு. அவன் தமிழில் போய் எங்கே போய் எடுக்க போகிறான்? இன்கேஸ் தமிழ் மீடியத்தில் போய் அட்டன் பண்ணிட்டு நீ எக்ஸாம் எழுதினா யுரேத்ரானே எழுதி விட்ருவான். அதனால் தெளிவாக தமிழையும் இங்கிலீஷும் சேர்த்து படிச்சுக்கோ. நெஃப்ரான் அடுத்தது பாருங்க. நெஃப்ரானுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? ஸோ அங்கே ஈச் கிட்னி கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தேன், என்னங்க கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, மோர் தேன் மில்லியன் 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ். மோர் தேன் 1 மில்லியன். ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் 1 மில்லியனை விட அதிகமான நெஃப்ரான்கள் காணப்படுது. அதான் கேட்பாங்க. இப்போ நியூரான்கள் எங்கே காணப்படுது, நெஃப்ரான்கள் எங்கே காணப்படுதுன்னு கேட்பாங்க. நியூரான்கள் எங்கே? பிரெயின். நெஃப்ரானு கிட்னி. நெஃப்ரான்கள் அல்லது சிறுநீரை கொண்டு வரும் சிறுநீரக நுண்குழாய். புரியுதுங்களா? நெஃப்ரான் என்னது? யுரேனிஃபரஸ் டியூப்லஸ் ஆர் ஸ்ட்ரக்சுரல் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் தி கிட்னிஸ். அதுதான் வந்து யூரினை கொண்டு வரக்கூடிய முக்கியமான வழித்தடம். ஈச் நெஃப்ரான்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ரீனல் கார்பசல்ஸ். புரியுதுங்களா? அது இந்த ஒவ்வொரு நெஃப்ரானிலும் சிறுநீரக கார்பசல் அல்லது மால்பீஜியன் உறுப்பு. இதையும் படிச்சுக்கோ. மால்பீஜியன் கார்பசல்ஸ் அண்டு ரீனல் டியூபிள். சிறுநீரக நுண்குழல். இத்தனை பகுதிகள் காணப்படுது. ஒவ்வொரு நெஃப்ரான்களையும் என்னென்ன காணப்படுது பாருங்கள். ஒவ்வொரு சிறுநீரக நெஃப்ரான் காணப்படுது. சிறுநீரக கார்பசல் அல்லது மால்பீஜியன் உறுப்பு மற்றும் சிறுநீரக நுண்குழல்கள் காணப்படுது. ரீனல் கார்பசல்ஸில் என்ன இருக்குது? அதாவது மால்பீஜியன் கார்பசல்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதில் என்ன இருக்குது அப்படின்னா கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். கிண்ண வடிவில் காணப்படும் பௌமானியன் கார்பசல்ஸ். கிண்ண வடிவத்தில் காணப்படக்கூடிய அந்த கார்பசல்ஸ் பேர் என்னது? பௌமானின் கிண்ணம்.
இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கண்டெய்னிங் எ பஞ்ச் ஆஃப் கேபிலரிஸ் அண்ட் கால்டு, இது படிச்சுக்கோ, குளோமெரிகஸ், குளோமெரிலஸ், அது கிளாமரிலஸ், கிளாமரலஸ் அப்படின்னா கிளாமரலஸ். கிளாமரலஸ் என்னது? நுண் நாளங்களின் தொகுப்பு தமிழில், சரிங்களா? ஸோ கிளாமரலஸ் அப்படிங்கிறது நுண் நாளங்களின் தொகுப்பு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் என்டர்ஸ், எங்கே அந்த கிளாமரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாமரலுக்குள்ளே பிளட் என்டர்ஸ் இந்த கிளாமரல் கேபிலரிஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் afferent arterioles and leaves out through the efferent arterioles. அதாவது இரத்தமானது இந்த கிளாமரலிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நுண் நாள தொகுப்பில் அங்கே இருக்கக்கூடிய நுண் தமனி, இது பேர் நாங்கள் நுண் தமனி, அதன் வழியே உட்சென்று அதுக்கப்புறம் நுண்தமனி வழியாகவே வெளியே வந்துடுது. ஸோ அஃபரண்ட் எஃபரண்ட். அஃபரண்ட்டை என்ன தெரியுங்களா? அஃபரண்ட்னா உட்செல்றது, உள்ளே செல்வது. எஃபரண்ட்னா வெளியே வந்துடுறது, வெளி செல்றது. அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். ரெண்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து இது பிளட்டு உள்ளே போயிட்டு வரதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இந்த Bowman's corpuscle continues as the renal tube, which consists of 3 regions: proximal convoluted tube, U-shaped hairpin loop, the loop of the anal, and distal convoluted tube. இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. என்னென்ன பாயிண்ட் பாருங்கள். இந்த பௌமானியன் கிண்ணத்தில் தொடர்ந்து உள்ள சிறுநீரக நுண்குலைகள் 3 பகுதிகளாக கொண்டவை, சரிங்களா? பாருங்கள், ப்ராக்சிமல் கான்வுலேட்டட் டியூபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்மை சுருள் நுண்குழல். நம்ம இங்கே எழுத முடியல. ஸோ அண்மை சுருள் நுண்குழல். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் யூ ஷேப்டு, யூ வடிவ கொண்ட ஹேன்லியன், அது சொல்கிறது ஹேன்லியன் வளைவு அப்படின்னு சொல்லுவோம். த லூப் ஆஃப் தி ஹேன்லியன் வளைவு. அதுக்கப்புறம் டிஸ்டல் கான்வோலேட்டட் டியூப். ஸோ ப்ராக்சிமல் கான்வோலேட்டட்னா அண்மை சுருள், டிஸ்டல் அது டயஸ்டல் கான்வோலேட்டல் டியூப் அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்மை சுருள் நுண்குழல். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. The distal convoluted tubule opens into the collecting tubule. அதாவது என்ன பண்ணுறாங்க, இச்சுருள் நுண்குழல், அதாவது அந்த செய்மை சுருள் இருக்குது இல்லைங்களா, அது முடிஞ்சதுக்கப்புறம் இச்சுருள் நுண்குழல் சேகரிப்பு நாளத்தில் திறக்குகிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவாங்க? நைட்ரோஜினியஸ் வேஸ்ட், புரியுதா? நைட்ரஜன் கழிவு எங்கே போகுதுங்க? ஆர் ட்ரைன்ட் into renal pelvis, சிறுநீரக pelvis. renal pelvis என்ன மீனிங்? சிறுநீரக pelvis, which leads to ureters, சிறுநீரக பை, and stored in the urinary bladder, அங்கே சிறுநீர் சேகரிக்கப்பட்டு சிறுநீர் புறவழி மூலம் வெளியே தள்ளப்படுகிறது. ஸோ வந்து எப்படி அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆகிருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ யூரின் இஸ் எக்ஸ்பெல்ட் அவுட் த்ரூ தி யுரேத்ரா, சிறுநீர் புறவழி மூலமாக அது முழுவதுமாக வெளியேற்றப்படுகிறது. ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் தான், நெஃப்ரானுடைய ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ பார்த்தோம் இல்லையா, அஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ், எஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு படிக்காமல் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் இதை படித்து வச்சுக்கணும். ஸோ கிளாமரல்ஸ் எங்கே இருக்குது, எஃபரண்ட் எங்கே இருக்குது, ப்ராக்சிமல் கான்வெல்டட் டியூப் இருக்குது, செகண்ட் செட் ஆஃப் தி கேபிலரிஸ், லூப் ஆஃப் ஹேன்லி எங்கே இருக்குது, ஸோ ஹேன்லியன் வளைவு, இது எல்லாமே ஒரு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ஃபார்ம் ஆகிக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், யூரின் ஃபார்மேஷன் எப்படி ஆகுது, புரியுதுங்களா? எப்படி வந்து சிறுநீர் உருவாகிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். த ப்ராசஸ் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன், the process of urine formation, the process of urine formation includes the following 3 stages. என்னென்ன ஸ்டேஜ் பாருங்க. ஃபஸ்ட்டு கிளாமருலால் ஃபில்ட்ரேஷன்.
படித்து வச்சுக்கோ. அதான் ஃபஸ்ட்டு கிளாமரலால் ஃபில்ட்ரேஷன். டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன். டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன் குழல்களில் மீள் உறிஞ்சப்படுதல். டியூபுலர் செக்ரிகேஷன் குழல்களில் சுரத்தல். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? ஃபில்ட்ரேஷன், ரீஅப்சார்ப்ஷன், செக்ரேஷன், அவ்வளோதாங்க. ஃபில்ட்ரேஷன், ரீஅப்சார்ப்ஷன், செக்ரேஷன், வடிகட்டுதல், உறிஞ்சப்படுதல், சுரத்தல், இந்த 3 வேலையும் செஞ்சு யூரின் ஃபார்மேஷன் வருது. The healthy person excretes 1 to 2 liters urine per day. சரிங்களா? 1லேருந்து 2 லிட்டர் வந்து யூரின் வெளியே வந்துச்சு அப்படின்னா அவர் சுகமாக இருக்கிறார் அப்படின்னா அர்த்தம். ஓகேங்களா? டயாலிசிஸ். டயாலிசிஸ் என்னங்க? ஆர்டிஃபிஷியல் கிட்னி. புரியுதுங்களா? ஆர்டிஃபிஷியல் கிட்னி தான் வந்து டயாலிசிஸ். அதாவது இதுக்கு தமிழில் சொல்லணும் அப்படின்னா கூழ்ம பிரிப்பு. கூழ்ம பிரிப்பு, செயற்கை சிறுநீரகம். when kidneys lose their filtering வேலை செய்ய விட்டுருச்சு. ஃபில்டரிங் எப்படிங்க? எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதில்ல. எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட், டாக்ஸிக் வேஸ்ட் அக்குமுலேட் இன் தி பாடி. பிரச்சனை இப்போங்க இருக்கக்கூடாது. யூரின் வந்தால் உடனே போயிடணும். நிறைய பேர் வந்து வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. என்ன ஆகுங்க? டாக்ஸின் உடம்புக்குள்ளே போயிடும். இது வந்து டயாலிசிஸில் சொல்லிட்டு இருக்கோம். ஜென்ரலி இயற்கையாகவே சிறுநீரகங்கள் தங்கள் வடிகட்டும் திறனை இழக்கும் போது அதிகப்படியான திரவம் மற்றும் நச்சு கழிவுகள் உடலில் குவிக்கின்றன. இந்நிலையில் என்ன ஆகுதுங்க? ரீனல் ஃபெயிலியர், கிட்னி ரீனியல் ஃபெயிலியர், இந்த கண்டிஷன் தான் என்ன ஆகுங்க? சிறுநீரகம் பழுது அடைந்து விட்டது. இதற்காக நோயாளியின் இரத்தத்தை என்ன பண்ணுங்க? இதற்காக ஃபார் திஸ் த ஆர்டிஃபிஷியல் கிட்னி இஸ் யூஸ்டு டு ஃபில்டர் தி பிளட் ஆஃப் தி பேஷண்ட். அதாவது நோயாளியின் இரத்தத்தை வடிகட்ட ஒரு செயற்கை சிறுநீரகத்தை பயன்படுத்துகிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோங்க? டயாலிசிஸ் அப்படி சொல்கிறோம். த பேஷண்ட் செட் டு புட் அண்ட் டயாலிசிஸ் அண்ட் தி ப்ராசஸ் ஆஃப் பியூரிஃபையிங் பிளட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கிட்னிஸ் கால்டு என்னங்க? அருமையான ஒரு பேர், ஹீமோ டயாலிசிஸ். கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. ஹீமோ டயாலிசிஸ் இங்கே நம்ம வந்து இங்கே எழுதியிருக்க பாருங்க, ஹீமோ டயாலிசிஸ். ஸோ ஹீமோ டயாலிசிஸ்னா கூழ்ம பிரிப்பு. டயாலிசிஸ்னா கூழ்ம பிரிப்பு. ஹீமோ டயாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு செயற்கை சிறுநீரகத்தை பயன்படுத்தி இரத்தத்தை சுத்தப்படுத்துவதுக்கு பேர் ஹீமோ டயாலிசிஸ். புரியுதுங்களா? இப்போது இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஹீமோ டயாலிசிஸ்னால் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஹீமோக்ளோபின் எதுக்கு சொல்கிறோம்? ரத்தத்தை தான் சொல்லுவோம். அப்போது ஹீமோ ரத்தத்தை குறிக்குது, டயாலிசிஸ் வந்து சிறுநீரகத்தை குறிக்குது, அது ஆர்டிஃபிஷியல் கிட்னியை குறிக்குது. ஹீமோ டயாலிசிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒன்று சொல்கிறோம், when renal failure cannot be treated by drug or dialysis. இதில் செய்ய முடியாமல் போச்சு, என்ன பண்ணுறது? நீங்கள் சாப்பிட்டா மருந்தும் வேலை செய்ய மாட்டேது, டயாலிசிஸ் செஞ்சாலும் வேலை செய்யலை அப்படின்னா த பேஷண்ட்ஸ் ஆர் அட்வைஸ்டு ஃபார் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். அதான் பண்ணி ஆகணும், வழியே இல்லை. சரிங்களா? சிறுநீரகம் மாற்று சிகிச்சை செஞ்சு ஆகணும். 2 healthy kidneys contain the total of about 2 million nephrons which filter 170 to 80 liters of the blood per day. புரியுதுங்களா? 170லேருந்து 180 லிட்டர் நினச்சி பாருங்கள். 170 லிட்டர்னால் எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? ஸோ பிளட்டை வந்து ஒரு நாளைக்கு இந்த 2 மில்லியனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நெஃப்ரான்கள் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ கிட்னி ரீஅப்சார்ப்ஸ், ரீடிஸ்ட்ரிபியூட் இல்லையா? reabsorb and redistribute 99% of the blood volume and only 1% of the blood filter becomes urine. அருமையான ஒரு சென்டென்ஸோட முடியுது. என்ன முடியுதுன்னு பாருங்கள். இரு சிறுநீரகங்கள் இந்த வேலையை செஞ்சாலும் இந்த சிறுநீரகங்கள் கடைசியாக 99% அளவை இரத்தத்தை உறிஞ்சி 1% மட்டுமே சிறுநீரகமாக வெளியே தள்ளுது. ஆமாம், அப்போ யூரினில் 1% பிளட்டு வெளியே போயிட்டுருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஹியூமன் ஃபிசியாலஜி அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாச மண்டலம்.
சுவாச மண்டலம் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? என்னங்க சுவாச மண்டலம்? இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன். அவ்வளோதான், ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. இன்ஸ்பிரேஷன் அண்டு எக்ஸ்பிரேஷன். என்னங்க? உட்சுவாசம், வெளி சுவாசம். உட்சுவாசம், வெளி சுவாசம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்பிரேஷன் என்ன பண்ணுறாங்க? உட்சுவாசம். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் நம்ம? த ரெஸ்பிரேட்டரி சென்டர். ரெஸ்பிரேட்டரி சென்டர். The respiratory center initiates the stimuli during inspiration. அதாவது சுவாசத்தின் போது சுவாச மையங்கள் தூண்டல்களில் காரணமாக தொடக்க ஆரம்பிக்கிறது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? இன்ஸ்பிரேஷனில் டயஃப்ராம் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் கான்ட்ராக்ட் நடக்குது. உதரவிதானம். டயஃப்ராம்னா என்ன அர்த்தம்? உதரவிதானம். தமிழில் இருக்கும் பார்த்துக்கங்க. உதரவிதானம். வெளி விலா எலும்பு. எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் அப்படிங்கிறது விலா எலும்பு. இந்த தசைகள் சுருங்குது. அதுக்கப்புறம் நம்மளது தோரக் வால்யூம் இன்க்ரீஸ். தொராசிக் வால்யூம் இல்லையா? தொராசிக் வால்யூம் இன்க்ரீஸ். செஸ்ட் வால் எக்ஸ்பென்ஸ். மார்பு சுவர் விரிவடைவதால் மார்பரின் கொள்ளளவு அதிகரிக்கிறது. எகைன் இன்ட்ரா புலமினரி ப்ரெஷர் இஸ் ரெடியூஸ்டு. நுரையீரலுக்குள் அழுத்தம் குறைகிறது. ஸோ alveolar pressure decrease than the atmospheric pressure. காற்று அது வளிமண்டல அழுத்தத்தை காட்டிலும் நுண் அறைகள் அழுத்தம் குறைகிறது. ஏர் இஸ் டேக்கன் இன்சைட் டியூ டு எக்ஸ்பென்ஷன் ஆஃப் அலைவாலி. காற்று நுண்ணறைகள் விரிவடைவதால் காற்று உள் செல்கிறது. அது இன்ஸ்பிரேஷனை பற்றி சொல்கிறாங்க. ஏர் ஃப்ளோஸ் இன்டு alveoli until the alveolar pressure equalize the atmospheric pressure. alveoli get inflated. நுண்ணறைகள் விரிவடையும் போது காற்று நுண்ணுறை அழுத்தமும் வளிமண்ட காற்றழுத்தம் சமமாகும் வரை காற்று உள்ளிழுத்தப்படுகிறது. இதனால் காற்று நுண்ணறை பருமனாகிறது. இது இன்ஸ்பிரேஷனில் முடிஞ்சது. ஸோ அதே போல தான் வெளி சுவாசத்தில் நடக்குது. அப்படியே ஆப்போசிட் நடக்கும். ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸ் டெர்மினேட்ஸ். அது வந்து இனிஷியேட் பண்ணும், இங்கே டெர்மினேட்ஸ் பண்ணும். ஸ்டெபிலிட்டி டியூரிங் எக்ஸ்பிரேஷன். வெளி சுவாசத்தின் போது சுவாச மையங்கள் என்னதுங்க? தூண்டலை நிறுத்தி விடுகிறது. டெர்மினேட்ஸ்னால் நிறுத்தி விடுகிறது. அங்கே என்ன பண்ணும்? டயஃப்ராம் ரிலாக்ஸ். உதரவிதானம் தளர்ச்சி அடைகிறது. விலா எலும்பு தசைகள் சுருங்க ஆரம்பிக்கிறது. பிறகு மார்பு சுவர் சுருங்குவதால் மார்பறையின் கொள்ளளவு குறைகிறது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நடத்திட்டே இருக்கும். நுரையீரலுக்குள் அழுத்தமும் அதிகமாகிறது. நுரையீரலுக்குள் அழுத்தமும் அதிகமாகிறது. காற்று நுண்ணுரை சுருங்குவதால் காற்று என்ன பண்ணுங்க? வெளியேற்றப்படுகிறது. ஸோ ஏர் இஸ் சென்ட் அவுட். ஃபைனலி காற்று நுண்ணறை அழுத்தம் வளிமண்டலத்தின் காற்று அழுத்தத்தை சமன் செய்யும் வரை காற்று வெளியேற்றப்படுகிறது. ஸோ காற்று நுண்ணறை இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. இப்போ தொடர்ந்து ஸோ இன்ஸ்பிரேஷன்ஸ் எக்ஸ்பிரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ தமிழ்லேயும் இதே போல் இருக்குது. உங்கள் புக்லேயே காணப்படுது. அது படிச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும் பாருங்கள். an average healthy human breathes 12 to 16 times per minute. இதையும் படிச்சுக்கணும், கேட்பாங்க. புரியுதுங்களா? அதாவது 12லேருந்து 16 நிமிடம் முறை 12லேருந்து 16 முறை நிமிடத்திற்கு நம்ம சுவாசிப்போமா. ஒருவரின் நுரையீரல் செயல்பாட்டை அறிவதற்கு என்ன பண்ணுறோம் பாருங்கள். ஒரு நுரையீரல் செயல்பாட்டை அறிவதற்கு என்ன பண்ணுறோம்? ஸ்பைரோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். Spirometer is used to measure the volume of air involved breathing movements called clinical assessment of the person pulmonary functions. Spirometer அப்படிங்கிறது என்னங்க? ஸோ காற்றின் கொள்ளளவை அளக்க மூச்சிட்டு மானி அதை வந்து பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெட் ஹீமோக்ளோபின் அப்படின்னு அடுத்த ஒரு முக்கியமானது. ஸோ இது புக்கில் இருக்குது, காணப்படும். If the ion components of the heme is the ferric state, then the normal ferrous state is called மெட்ஹீமோக்ளோபின். அது ஹீம் பகுதியில் இருக்கக்கூடிய இரும்பு இயல்பான ஃபெரஸ் நிலையில் இல்லாமல்
ஃபெரிக் நிலையில் இருந்தால் அதுக்கு மெட் ஹீமோக்ளோபின் என்று பெயர். ஸோ இதை வந்து கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு டாபிக் பார்க்கலாம்.